இறக்க கோணத்துக்கு ஒரு கணக்கு பார்க்க போகிறோம். நம்ம ஏற்ற கோணம் பார்த்தோம், இறக்க கோணம் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னேன் கலங்கரை விளக்க கணக்கு. கலங்கரை விளக்கம் தான் இருக்குது. அப்பா பிள்ளைகள் எல்லாம் கலங்கரை விளக்கம் போகிறாங்க, போய் பார்க்குறாங்க. ஒரு செட்டு மேலே ஏறி போகிறாங்க, இன்னொரு செட்டு கீழே நிற்கிறாங்க. இந்த நேர கிளம்பி போயாச்சு. இங்கே தான் ஷிப் நிற்கிற இடம். இதில் வந்து ஒரு பர்சன்ஸ் 4 பேர் போகிறாங்க. 4 பேர் போகும்போது 2 பேர் மேலே ஏறி போயிடுறாங்க. மேலே ஏறி போயிருந்து கூப்பிடும்போது கீழேருந்து பார்த்து மேலே கூப்பிடும்போது இதுதான் என்ன கோணம்? இறக்க கோணம். இந்த இறக்க கோணம் கணக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த தூரம் வந்து நம்ம கொடுத்துட்டாங்க 200 அடி. இங்கேருந்து கலங்கரை விளக்கத்துலேருந்து நீங்கள் 200 அடி தூரத்தில் நிற்கிறாங்க. இப்போ இதோட ஹைட்டு தான் நமக்கு தேவை. கேட்குறாங்க ஹைட் வந்து எவ்வளவுன்னு கேட்குறாங்க. கணக்கில் என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? தூரம் கொடுக்கப்பட்டிருக்குது 200 அடிக்கு. உயரம் கேட்குறாங்க, இறக்க கோணம் கொடுத்துருக்குறாங்க. 10 ரூபா. அப்போ டேன் ஃபார்முலா, டேன் கோணம் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? இந்த இறக்க கோணம் வந்து 60 டிகிரின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது 60. இப்போ டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எல்லாம் எடுத்து எழுதிக்கணும் கணக்கில். முதல்ல ஹைட்ஸ் வந்து கேட்கப்பட்டிருக்குது. முதல்ல கொடுக்கப்பட்டது என்னது? தூரம். தூரம் கொடுக்கப்பட்டிருக்குது. டிஸ்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குது 200 அடி. அடுத்தது இறக்க கோணம் கொடுத்துருக்காங்க, டீட்டா கொடுத்துட்டாங்க 60 டிகிரி. இதெல்லாம் எழுதிக்கணும். கேட்கப்பட்டது ஹைட்ஸு. நான் இங்கே எழுத வைக்க நான் போர்டு இந்த இடத்துல எழுதியிருக்கிறேன், கவனிச்சுக்கிறேங்க. அப்புறம் எதிர்பக்கம் எவ்வளவு தெரியாது. எதிர்பக்கம் எவ்வளவு தெரியாது ஹைட்ஸு. அடுத்துள்ள பக்கம் 200 அடி. இது வந்து √3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 200 பெருக்கல் √3 ஈக்குவல் டு ஹைட்ஸ். ஹைட்ஸ் ஈக்குவல் டு 200 √3. 200 பெருக்கல் 1.732 மல்டிப்ளை பண்ணியாச்சு. 4 6 14 மிச்சம் 1 3 பெருக்கியாச்சு. 4 6 14 மிச்சம் 1 ஒரு 2 2. இப்போ எத்தனை 2 0 சேர்க்கணும்? 3 ஸ்தானம் தள்ளி பிடிக்கணும். 1 2 3. அப்போ 346.4. 346.4 அடி. அவ்வளோதான். எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பாருங்கள். இந்த ஹைட்டு கண்டுபிடிக்கணும். இந்த கோணம் மட்டும் தான் கொடுத்துருக்குது 60. தூரம் நமக்கு தெரியும் எவ்வளோ தூரத்தில் நிற்கிறோன்னு. இதை வச்சு ஹைட்ஸ் எவ்வளோ உயரம் பண்ணாலும் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது கலங்கரை விளக்கம் கணக்கு வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த கலங்கரை விளக்கு கணக்கிலே வந்து 2 பக்கமும் நிற்கிற மாதிரி, ஆப்போசிட் சைடில் போட் நிற்கிற மாதிரிலாம் கணக்குகள் வரும். சரியா?